நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் முதலாவது உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும் வாக்கை பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இன்றைய தினம் காலை 7 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை இடம்பெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாலை 5 மணி முதல் வாக்குகள் எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இலங்கை முழுவதும் தற்பொழுது வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தபால் மூல வாக்கு முடிவுகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் காலையிலிருந்து தபால் மூல வாக்கு முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. உத்தியோகபூர்வமாக இந்த முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. NPP 32,296 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. SJV 3,523 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. NDF 1,964 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. SLPP 1,846 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இதிலே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான NPP அதாவது தேசிய மக்கள் சக்தி 32,296 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இதனை வீதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது 79.08 வீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து SJV 3,523 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இந்த SJV எனப்படுகின்ற கட்சியானது சஜித் தலைமையிலான கட்சி, ஐக்கிய மக்கள் கூட்டணி, அது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது. மூன்றாவதாக NDF, இது ரணில் தலைமையிலான கூட்டணி, இது 1,964 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக SLPP அதாவது பொதுஜன பிரமுன 1,846 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ஏனைய முடிவுகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து உடனுக்குடன் முடிவுகளை அறிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.